நம்பிக்கை துரோகி, பச்சை துரோகம் பண்ணியிருக்க. இனிமே என் கையால் ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு வெளியில் போயிடு அப்படின்னு கோமதி சொன்னதும் பழனியால் தாங்கவே முடியல. அப்படியே அவ்வளோ அழுறாரு. ஏன்னா அவருக்கும் இந்த கடை வந்து அங்கே வச்சதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் பாண்டியன், கோமதி எல்லாருமே பழனி போட்டு திட்டுன்னு திட்டி விட்றாங்க. ரொம்ப சோகத்தோட கடைக்கு வராரு. அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகுறாரு. நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா அவ்வளோ திட்டுது. அத்தானும் வந்து என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. எல்லாருமே வாய்க்கு வந்தபடி பேசி என்னை வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்போ உடனே வந்து முத்துவேலும் சக்திவேலும், டே நீ எங்கள் தம்பிடா, இனிமேல் அங்கே எப்போவே கூடாது, உனக்குன்னு ஒரு கடை வச்சு கொடுத்தாச்சு, நீ இங்கே இரு, நம்ம வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்க அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. கோமதி அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கடை திறப்பு விழாவும்